ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த 3 ரோல் பேஸ்கெட் எப்படி பின்னலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பேஸ்கெட்டுக்கு நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க்கும் க்ரீனும். க்ரீனில் 2 கட்டு ஒயரும், பிங்க்கில் 1 கட்டு ஒயரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 29 லைன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு 11 லைனும், அடுத்தது பிங்க்கில் ஒரு 6 லைனும், அடுத்தது க்ரீன் கலரில் ஒரு 11 லைனும் இருக்குது. இல்லை 12வது லைன் இந்த க்ரீன் கலர் உள்பக்கம் இருக்குது. மொத்தமாக 29 லைன் பின்னியிருக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் இந்த கூடை எப்படி பின்னுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த 3 ரோல் பேஸ்கெட் பின்னுறதுக்கு நான் 32 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் 8 அடியில் 20 ஒயரும், பிங்க் கலரில் 8 அடியில் 12 ஒயரும், 32 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கலர் ஒயரில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதை இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன். இப்போ இது 8 அடியில் வெட்டியிருக்கோம். இப்போ மடித்தாக்க இப்போ இது 4 அடி இருக்கும். இந்த 4 அடியில் இந்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர் நம்ம இந்த அளவுக்கு விட்டுக்கணும். இந்த 4 அடி விடாமல் கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கலாம். ஒரு 3 அடி விட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரோட இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ஜாயின் பண்ணுறோம். இந்த ஸ்கேல் அளந்து 3 அடி விட்டு கூட இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது, இது பரவாயில்ல. இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதை மாதிரி நான் 7 ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். க்ரீன் கலரில் 7 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். க்ரீன் கலரில் 7 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது பிங்க்கில் 6 ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 32 ஒயரும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 7 க்ரீன் கலரு, அடுத்தது 6 பிங்க்கு, அடுத்தது 6 க்ரீன், அடுத்தது 6 பிங்க்கு, இப்போ லாஸ்ட்டில் 7 க்ரீன் கலர். இப்போ 32 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம 3 அடி அளவில் விட்டுருந்தோம் ஒயரு, அதே அளவுக்கு இங்கேயும் 3 அடி விட்டு இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லைன் பண்ணியிருக்கோம். இப்போ 12 லைன் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலரில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கீழே ஒரு 5 பிங்க் கலரும், மேலே ஒரு 5 க்ரீன் கலரும், ஒரு பிங்க் கலரும் 6, மேலே ஒரு 6 லைனும், இந்த க்ரீன் கலர் கீழே ஒரு 5 லைனும் பின்னியிருக்கேன் பிங்க் கலரில். இப்போ நமக்கு 12 லைன் பின்னியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர்லாம் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூடையுடைய ஹைட் பின்ன ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஏணிப்படி நாட்டு தான் போட போகிறேன். அதனால் இந்த ஒரு 3 நாட் விட்டுட்டு 4வது நாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை கொஞ்சம் தூரம் இப்படி விட்டு இப்படி மடித்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ ஒரு லைன் பின்னி முடித்தாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இவ்வளோ தூரம் விட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதுக்கும் முதல் நாட் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த நாட்டில் இந்த ரன்னிங் ஒயரை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஏணிப்படி நாட் போட போகிறோம். இப்போ நீளமாக இருக்கிற இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு இப்படி இந்த உள்பக்கம் இப்படி தள்ளினாக்கா இங்கே இப்படி மேலே இந்த வர லூப்பில் நம்ம இப்போ பின்னிட்டு வந்துட்டுருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை 2ஆக இப்படி மடித்து இந்த வட்டத்தில் இந்த கைப்பக்கம் வர்ற மாதிரி இப்படி மடித்து இந்த லூப்புள்ள இப்படி விடணும். லூப்பில் விட்டு இந்த நீளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே இப்படி விடணும். இப்படி விட்டு இழுத்துடணும் அப்படி மேலே. இப்போ லூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இப்படி இழுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நீளமாக விட்டுருப்போம் அந்த ஒயரை, அதை உள்பக்கமாக இப்படி தள்ளி இப்படி சொறி விட்டுடணும் உள்ளர. இப்போ இப்படி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் அதை சொரசொரப்பாக இருக்க மேலே இருக்கும். அதை நம்ம இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பி வழவழப்பாக இருக்கிற பகுதி மேலே வைக்கிற மாதிரி வச்சு, இப்போ இந்த ரன்னிங் நாட் இந்த இடத்துல நம்ம நாட் போட்டிருக்கோம், ஏணிப்படி நாட்டு, அது பக்கத்தில் இருக்கிற ஒயர் உயரமாக இந்த நீளமாக அப்படி இருக்கும். இந்த ஒயரில் அடுத்த லைனை நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம 2வது லைனுடைய முதல் நாட். இது
இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து முன்னாடி ஜாயின் பண்ண மாதிரியே இங்கே ஜாயின் பண்ணோம். இப்போ ஜாயின் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். இப்போது 2வது லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல முடியுது. இப்போ இதில் ஏணிப்படி நாட் போட்டு 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இந்த நாட்டை அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது லைனில் நம்ம போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு நாட்டு. அதை அப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பின்பக்கமாக அப்படியே எடுத்தோம்னா இந்த லூப் வரும். இதில் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த லூப்பில் அப்படியே விடணும். விட்டு இந்த நீளமான ஒயரை இதில் விட்டு அப்படியே விடணும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே இப்போ ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் அப்படி இருக்கும் உள் பக்கமாக. அதை நம்ம இப்படி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒயரோட இது 3வது லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் ஏணிப்படி நாட் போடணும். இதே மாதிரி நம்ம கூடையோட ஹைட் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்க்கலாம். கூடை இப்போ பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஹைட் வந்து 29 லைன் பின்னியிருக்கிறேன். இந்த 29 லைனில் ஒரு லைன் இப்போ நம்ம மடக்கி இப்படி சொருகும்போது ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு லைன் உள்ளே போயிடும். இப்போ 28 லைன் தான் வெளியில் தெரியும். இது உள்ளே மடக்கி சொருகிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு லைன் உள்ளே மடங்குற மாதிரி இது வந்து 3வது லைனில் நம்ம இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக சொருகணும். இப்போ கூடையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ உள் பக்கம்லாம் சொருகியாச்சு. இப்போ இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோடைய நீளம் வந்து 1 அடிக்கு மேலேயே இருக்குது. அது 32 சென்டிமீட்டர் இருக்குது. அதுமாரி ஹைட் பார்த்தோம்னாக்கா 28 நாட் போட்டிருக்கேன். அதுமாதிரி அதில் 28 சென்டிமீட்டருக்கு கிட்டக்க இருக்குது. 28 சென்டிமீட்டர் இருக்குது. 29 கூட இருக்குது. இப்போ அகலம் பார்த்தாக்கா 13 போட்டிருக்கோம். 13 லைன் போட்டிருக்கேன். அதே 13 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இது 3 கட்டு ஒயரில் தான் போட்டிருக்கோம். இப்போ நான் கைப்பிடி பின்னுறதுக்கும் ஒயர் இருக்குது. இப்போ கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். இன்னர் ஒயர் வந்து 6 ஒயர் வச்சுருக்கேன் 5 அடியில். வெளியில் இருக்கிற 3 ஒயர் வந்து 7 அடியில் வச்சுருக்கேன். 7 அடியில் 3 ஒயர் வச்சு பண்ணியிருக்கிறேன். 3 ரோலுக்கு ரொம்ப பெரிய கூடையாகவே தான் இருக்குது. 3 ரோலில் கைப்பிடியும் சேர்த்து இதுக்கு 3 ரோல் தான் ஆச்சு. இதெல்லாம் மார்க்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.